தேசிய மக்கள் சக்தி என்கின்ற என்பிபி யாழ்ப்பாணத்துல 3 ஆசனங்களை பெற்றுவிட்டது. என்றும் இல்லாத அளவுக்கு அது பெருவெற்றியை பெற்றிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய நாட்களுக்குள் அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் போனால் யாழ் மாநகர சபை கூட அவர்களுடைய கைக்கு போகக்கூடிய நிலைதான் இருக்கிறது. எதிர்கால தேர்தல் இன்னும் பலமான வீழ்ச்சியை காட்டப்படுறது. ஏனென்றால் தமிழ் மக்களிடம், அதாவது நான் கடந்த தேர்தல் காலத்தில், அதாவது தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் திரிந்தவன் என்ற அடிப்படையில், அனைத்து மக்களையும் நான் பார்த்தவன் என்ற அடிப்படையில் மக்களிடம் இருந்த கேள்விகள் எல்லாம் என்னவென்றால், இவர்களால் என்ன செய்ய முடியும், இவர்கள் எங்களுக்கு என்னத்தை செய்தார்கள் என்ற கேள்விகள் தான் கேட்கப்பட்டது. நான் பல்வேறு விதமான கேள்விகளை பலரிடம் கேட்டிருக்கிறேன். அதி தீவிர தேசியவாதிகளிடம் கேட்டிருக்கிறேன். இந்த போராட்டத்தில் பெரும் பங்களிப்பை செய்த, தங்கள் பிள்ளைகளை தரவார்த்த ஏராளமான தாய் தந்தையரை, பெற்றோரை சந்தித்திருக்கிறேன். காணால் போனவரை சந்தித்திருக்கிறேன். அவர்களுடைய கேள்வியும் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று. அவர்கள் அங்கேதான் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நிலை தொடருமானால் எங்கள் மக்கள் சிங்கள கட்சிகளுக்கு பின்னாலே போய்விடுவார்கள், அல்லது புதிய கட்சிகள் தோன்ற வேண்டும். ஆனால் இந்த நிலை தொடர்ந்தால் தமிழ் மக்கள் தான் அடிக்கடி இந்த யூதர்கள் 2 யூதன் சேர்ந்தால் 3 கட்சிகள் கட்டுவான் என்றொரு பழமொழி யூதத்திலே இருக்கிறது. அவ்வாறு அந்த குணாம்சம் தமிழரிடம் இருக்கிறது. தமிழர்களும் புதிய கட்சிகளை உருவாக்குவதற்கான காலங்கள் கனிந்து வருகின்றது. புதிய கட்சிகள் எழுச்சி வருவதற்கான காலங்கள் கனிந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கட்சிகளுடைய, தமிழ் தரப்பில் இருக்கிற கட்சிகளுடைய படு மோசமான அடாவடித்தனங்களின் விளைவுதான் வெறும் பைத்தியக்காரர்களை நாடாளுமன்றத்துக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள்.